இந்த டாக்குமெண்ட்ரி விஷயமே நிறைய இடத்துல கேட்டாங்க. அவங்களுக்குள்ள சண்டை அவங்க பேசிக்கிட்டோன்னு விட்டேன். நான் இப்போ இதில் நயன்தாரா சைடு எடுக்கல. நயன்தாரா சைடு எடுத்து எந்த யூஸும் கிடையாது. ஏன்னா அவங்க என்கிட்ட 5 கோடியாக கொடுக்க போகிறாங்க. நான் அதுக்கு சொல்ல. பட் ஆனால் கீழே இருக்கிற கமெண்ட்லாம் ரொம்ப பேடாக இருக்குது. ஏன்னா அவங்க விமன். ஸோ டு எவ்ரி விமன் அவுட் தேர், நாட் ஒன்லி ஆக்ட்ரஸஸ் அலோன், டு எனி ஃபீல்ட், ஐ திங்க் நம்ம இந்தியன் மென் பர்டிகுலர்லி கேன் பி பெட்டர். நீங்கள் மூக்குத்தி அம்மன் நயன்தாராவோட பண்ணீங்களேன்னு அப்போ தான் எனக்கு ரியலைஸ் ஆச்சு. ஆமாம், நம்ம ஒரு பெரிய தாரோட தான் நம்ம ஒர்க் பண்ணியிருக்கோம். பர்சனலி எனக்கு என்ன அவங்க கிட்ட ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா, இந்த நம்ம ஊரில் வந்து நம்மலாம் வந்து ரொம்ப சாவனிஸ்டிக்கான ஒரு உலகம். நம்மளுக்கு வந்து எந்த பொண்ணு வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக இருந்தாலோ, எந்த பொண்ணுக்கு வந்து ஒரு அறிவு இருந்தாலோ, இல்லை போல்டாக இருந்தாலோ நம்ம வந்து பிடிக்காது. ஸோ இன்றைக்கி அது மாதிரி ஒரு விமன், அது நயன்தாராவாக இருந்தாலும் சரி, இல்லை வேறு நடிகையாக இருந்தாலும் சரி, நடிகை இல்லாமல் பேங்க்கில் வேலை செய்கிறவங்களா இருந்தாலும் சரி, இல்லை ஒரு காலேஜ் ப்ரொஃபஸராக இருந்தாலும் சரி, ஒரு ஹவுஸ் ஒய்ஃபாக இருந்தாலும் சரி, நம்ம எதிர்பார்க்குற ஸ்டாண்டர்ட்குள்ளே ஒரு பொண்ணு வந்துச்சுன்னா நம்ம அந்த பொண்ணை மதிக்கிறோம். இல்லை நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, லிட்ரலாக வி ஆர் நேம் காலிங் தம். நான் நல்லவன், நீங்களாம் கெட்டவங்க. நம்ம எல்லாருமே கலெக்டிவாக நம்ம மைண்டில் ரொம்ப ஆழமாக பதிஞ்ச விஷயம் என்ன அப்படின்னா, இதான் பொண்ணுங்க, அவங்க இப்படி தான் இருக்கணும். அதை பிரேக் பண்ணாங்க அப்படின்னா, நானே அப்படி தான் இருந்தேன். இப்படி ட்ரெஸ் பண்ண, இப்படி போடாத அப்படின்னு, அந்த பண்ணாத, இது பண்ணாத. ஏன்னா நான் வந்து பயத்திலே இருப்பேன். நான் வந்து காலேஜ் படிக்கும்போது நான் எப்படி கமெண்ட் அடித்தேன், இப்படி பண்ணேன், அப்படி பண்ணலாம் யோசிச்சு பார்க்கும்போது எங்கேயோ வந்து இது எல்லா நார்ம்ஸையும் பிரேக் பண்ணி ஒரு சில பேர் வெளில வருவாங்க. ட்ரீட் தெம் வித் பேசிக் ரெஸ்பெக்ட் ஆஸ் அ ஹியூமன் பீயிங். டோன்ட் டேக் தெம் ஃபார் கிராண்டட்.